இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடித்தேன். ஓகேங்களா, ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி குடிச்சுக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களுக்கு 2 பொண்ணு. அவங்களுடைய மூத்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 720க்கு 715 எடுத்து எய்ம்ஸ் போயிட்டாங்க. ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. MBBS ஜாயின் பண்ணிட்டாங்க. மூத்த பொண்ணுடைய ஸ்கோர் எவ்வளோன்னு கேட்டேன். ஸ்டேட் டாப்பர்னு சொன்னாங்க. லாஸ்ட் முந்தின வருஷமோன்னு சொன்னாங்க. 2023 நினைக்கிறேன். அப்போது 715 எடுத்திருந்தாங்களா 720க்கு. ஒரு கொஷின் தப்பாகிடுச்சான். அதனால 1 மார்க் நெகட்டிவாக போயிடுச்சான். அப்படி தான் 5 மார்க்ஸ் போச்சுன்னு சொன்னாங்க. சின்ன பொண்ணு வந்து இப்போ ஸ்கூலில் போயிட்டுருக்கா. அவள் வந்து ஸ்டேட் டாப்பர் ஆகலை நீட்டில், ஆனால் ஸ்கூல் டாப்பராக இருக்கா 10th அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எதுக்கு மேம் எனக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ 9th தான் படிச்சுட்டு இருக்கா. அடுத்த வருஷம் தான் 2027 தான் 10th போகிறா. 2029 தான் 12th அவள் எழுதுவா. எழுதும்போது எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. நீங்கள் தான் வந்து எக்ஸ்பர்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சீங்க. ஒரு சில டவுட்ஸ் இருக்குது, அதை அவங்ககிட்ட கிளியர் பண்ணிக்கலாம்னு என்கிட்ட கேட்டாங்க. ஸோ NIVC சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஜூனில் வரும்போது இமீடியட்டாக கிடைக்காதமே லேட் ஆகும்னு கேட்டாங்க. அப்படி லேட் ஆச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரோச் டைரக்டர் விஜயகுமார் நமக்கு தெரியும் மேம். நம்ம நேரில் போயிட்டு அவரை பார்த்து நம்ம வந்து ரிக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நீட்டு டாப்பர்ஸு, நேஷ்னல் டாப்பர் ரேங்கோ இத்தனை ரேங்க்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு எய்ம்ஸ் கம்பல்சரி கிடைக்கும், இந்த மாதிரி பெரிய கவர்மெண்ட் காலேஜ் ஈஸியாக கிடைக்கும், அதனால் சர்டிஃபிகேட்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் வேணும்னா நம்ம பிரிண்ட் பண்ணி உடனே வாங்கிக்கலாம், மற்றவங்களை தாண்டி நம்ம வந்து அதை வாங்கிக்கலாம். சில நேரம் ப்ரோட்டோகால் ஒர்க் பண்ணால் அது ரொம்ப டைம் எடுக்கும், குழந்தையோட லைஃப் பாதிக்கும். அதுக்கு தான் ஸ்டூடெண்ட் சப்போஸ் டைரக்டர் ஒருத்தர் இருக்கார், அவரை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்யூஷன் கொடுத்தேன். அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. சரிங்க மேம், இப்போ சின்ன பொண்ணை இதில் வந்து போடுறது கரெக்டாக அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் போடலாம் மேம். ஏன்னு சொன்னேன், ஏன்னா அவங்க 2027 10th முடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. 2027 10th முடிக்கிறாங்கன்னா 2028 அவங்க 12th வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் 4 பேப்பர் முடிச்சிடலாம். 1 இயர் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ டம்மி பேப்பர் மட்டும் 2029 வச்சுட்டு 4 பேப்பர் முடிச்சிட்டா நீட்டில் எழுதுகிற ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அவங்களுக்கு வந்து அவங்களுடைய போர்டு எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் முடிச்சிருவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து படிப்பாங்க. 12th பார்ட் அட்மிஷனில் பாதி பேப்பர்ஸ் முடிச்சிருவாங்க. அப்படி முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அவங்களால வந்து பார்த்திங்கன்னா 720 கூட எடுக்க முடியும் மேம். ஆனால் உங்கள் மூத்த பொண்ணு 750 எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் மூத்த பொண்ணுக்கிட்ட எமோஷனல் கோஷனும் அட்வர்சிட்டி கோஷனும் மிஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்கூலும் ஒரே நேரத்தில் 2 குதிரை மேலே சவாரி பண்ணியிருக்காங்க. ஸ்கூலும் படிச்சுட்டு ப்ளஸ் ஆகாஷ்லேயும் நீட்டு கோச்சிங் போனனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போ உங்கள் இளைய பொண்ணை நீங்கள் வந்து NIVSக்கு மாற்றிட்டீங்க, ஓப்பன் ரூட்டுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்கள் இளைய பொண்ணு வந்து 720 எடுக்கும். ஏன்னா உங்கள் மூத்த பொண்ணுகிட்ட IQ இருந்துச்சு, ஒரு கொஷின் தப்பாச்சு, எமோஷனல் பேலன்ஸ் இல்லாமல் அட்வர்சிட்டி கோஷன் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெகட்டிவ் மார்க் போச்சு. அதை வந்து உங்கள் இளைய பொண்ணு வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, அவளுடைய மிஸ்டேக்ஸை ஓவர் கம் பண்ணணும்னா அவளுக்கு ஒரே ஆப்ஷன், நீங்கள் எப்படி ரிலீஸ் பண்ணீங்களோ என் இளைய பொண்ணு மூத்த பொண்ணு மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அதே மாதிரி நீங்கள் என்ன நம்பி வாங்க, நான் உங்களுக்கு வந்து 10th முடிச்சதும் அட்மிஷன் போட்டது வந்து புக்ஸ் தரேன், ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணி தரேன், என்னென்ன சப்ஜெக்ட் எப்போ எடுக்கணும், மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துறேன், நீங்களே படிச்சுக்கோங்க. பட் NIVSனால உங்களுக்கு EQ கிடச்சி உங்கள் இளைய பொண்ணு 720 எடுத்து தமிழ்நாடு மாநிலத்தை எங்கேயோ கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் மேம். சரிங்களா, இப்படி தான் அந்த பொண்ணுக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்தேன். ஸோ இதே மாதிரி நிறைய பேசும்போது தொண்டை விற்குது. ஓகே, ஈசோஃபேகஸ் டியூபை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் நிறைய ஃபார்ம் ஆகிடுச்சு. சாப்பாடுனாலும் சக்கரை உள்ளே போக மாட்டுது, தண்ணியும் டக்குன்னு உள்ளே போக மாட்டுது. நம்மளும் டாக்டருக்கு படிக்கணும்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ மறக்காமல் கூப்பிடுங்க. பெஸ்ட் கைடன்ஸ்க்கு தம்பிராஜ் மட்டும்தான் NIVSல, வேறு யாரும் இல்லை. நன்றி, வணக்கம்.